வணக்கம் நண்பர்களே. நான் இன்னைக்கு பார்க்க போற கதை தொடர் நீ என்னை நீங்காதே என்ற கதை தொடர்ல பிரித்தலின் அருமை என்ற ஒரு காட்சிக்கு கீழே என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது ஒரு பெரிய ஹோட்டல்ல ரெண்டு நண்பர்கள் கலந்துரையாடிட்டு இருக்காங்க. அதுலேயுமே குறிப்பா சொல்ல போனா காவியா பவி என்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் தங்களை தங்களே ஆப்போசிட் சைட்ல பார்த்தபடி இருந்துட்டு ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப காவியா கேட்குறா, ஏன் பவி எவ்வளோ நாளா சோகமா இருக்கிற? உன்னோட அம்மா கூட சொன்னாங்க நீ கொஞ்ச நாளா சரியில்லைன்னு. வாயை திறந்து சொல்லு ப்ளீஸ், உனக்கு அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு காவியா பவியை பார்த்து கேட்குறா. இதுக்கு பவியுமே, இல்லை காவியா, அது ஒன்றுமில்ல, ஏதோ இழந்த மாதிரி இருக்கு, நான் ஏன் இப்படி பிறந்தனோ தெரியல அப்படின்னு கொஞ்சமே ஃபீல் பண்ணி சொல்றா. அதுக்கு காவியா, அதை ஏன் இப்போ யோசிக்கிற? 22 வருஷமா நீ இந்த ஒரு குறையாவே பார்க்கல, இப்போ ஏன் இப்படி எனக்கு விளங்கல அன்ற மாதிரி காவியா சொல்றா. காவியாவோட இந்த பதிலே தெரியுது பவிக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருந்திருக்குன்னு. ஆனாலுமே பவி 22 வருஷமா அதை கணக்கெடுக்காம எல்லாரும் போலவே சர்வசாதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கிறான்றதுமே காவியாவோட இந்த ஒரு வாக்கியத்திலேருந்து நம்மளால புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இதுக்கு பவி கொடுக்குற ரிப்ளை, இல்லை இல்லை அப்படி இல்லை, நான் அவ்வளவு போல்டான கேர்ள், ஆனால் என்னாலேயே முடியல, ஒன்று அண்ணனும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பவி அடுத்தபடியே கண்ணீரை துடைக்கிறார். இதை பார்த்துட்டு இருந்த காவியாவுக்கு தாங்க முடியல. பவி, எனக்கு கோவத்தை இன்னும் அதிகமாக்குறாய், ஆனாலுமே இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லுன்னு கொஞ்சமே கோவமாக கேட்குறா. அதுக்கு கூட பவி, இல்லை காவியா, என்னை பற்றி தெரியும் தானே, எனக்கு பிறந்ததில் இருந்து உழவர்களுக்குள்ள இயங்காது, ஆனாலும் எங்களோட அம்மா அப்பா அது தெரியாமல் என்னை வளர்த்துட்டாங்க. அப்படி இருந்தாலும் வகுப்பில் இருக்கிற பாய்ஸ் எல்லாம் சும்மா விட்டதில்லை, எப்போவுமே நக்கல் அடிப்பாங்க, அப்படி அடித்தாலும் அதை நான் கண்டுக்கிறதே இல்லை, இதெல்லாமே உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சர்வசாதாரணமாக பாவி கேட்குறா. இதுக்கு காவியா கூட, ஆமாம் அதுக்கு இப்போ என்ன, அதை நீ பெருசாக எடுக்காம ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுவாய் தானே, இப்போ எதுக்கு இப்படி அழுதுட்ருக்கான்ற மாதிரி காவியா கேட்குறா. இதுக்கு பவி, இல்லை இதை கொஞ்சம் கேளு, உனக்கு ஞாபகம் இருக்கா, நாங்கள் ஏலவல் படிக்க போது திவ்யாவுக்கு லவ் பிரேக்கப் ஆனது, அப்போ என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி பவி காவியாவை பார்த்து கேட்குறா. இதுக்கு கூட காவியாவுமே ஆமாம் ஞாபகம் இருக்குன்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்சிக்குள்ள போறா. இந்த ஃப்ளாஷ்பேக் சீன் தான் திவ்யாவோட காதல் பிரிவுக்குரிய நாளை ஞாபகப்படுத்தி போகுது. அந்த காதல் பிரிவு நாள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, திவ்யாவோட காதலன் பவி, காவியா இவங்க 4 பேருமே ஒரு கிளாஸ் முடிச்சு போற வழியில சந்திக்கிறாங்க. சந்திச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இடையில ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடக்குது. அதாவது பவி வந்து கேட்குறா, திவ்யா சர்மிலன் சொல்றது உண்மையா? இதில் அந்த சர்மிலன் என்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா திவ்யாவோட காதலனா சித்தரிக்கப்படுது. இதுக்குமே திவ்யா, என்ன இனிமேல் அவனை லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னதோ அப்படின்னு திவ்யா கேட்குறா. அதுக்கு பவி, ஓ அதுதான், ஏன் இப்படி செய்தார், 4 வருஷமா லவ், ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு சர்மலன் கொடுத்த ரிப்ளையை பார்த்தீங்கன்னா, அதாவது திவ்யாவோட காதலனோட ரிப்ளை, அவங்க வீட்டில் திவ்யாவை இப்போவே கல்யாணம் கட்டி கொடுக்க போகிறாங்களா, அதுக்கு இந்த திவ்யா மகாராணியம் ஓமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு பவி உடனே, திவ்யா இது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்கவே திவ்யாவுமே, ஆமாம் உண்மைதான், இது எந்த முடிவும் இல்லை, எங்களோட அப்பா பற்றி உனக்கு தெரியும் தானே, லவ் பண்ணுறதை விட்டுட்டு நான் சொல்கிறவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு, இல்லைன்னா நான் செத்துருவேன்ற மாதிரி என்னோட அப்பா சொல்லியிருந்தாரு, அதால நானும் ஓம்னு சொல்லிட்டேன்னு சொல்றா. இதுக்கு பவி, நீ சொல்றதும் சரிதான், அதுக்கு 4 வருஷம் லவ்டின்ற மாதிரி ஒரு மாதிரி இழுக்கவே சர்மிலன், பவி ப்ளீஸ் கொஞ்சம் கேட்டு சொல்லு, இன்னும் 2 வருஷத்துல நானும் வேலைக்கு போய் இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்போம்னு சொல்லுன்னு கெஞ்சுறா. இதுக்கு திவ்யா, இங்க பாரு, நான் முடிவு எடுத்துட்டேன், இவன் எனக்கு வேணாம், இவனோட வாடகை வீட்டில் வாழ்றதை விட அப்பா அம்மா சொன்னபடி கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாடு போகலாம்னு சொல்றா. இதுக்கு பவி, இதுக்கு பிறகு எனக்கு சொல்ல தெரியலடா, அவள் சொல்றதும் சரி மாதிரி தான் தெரியுதுன்ற மாதிரியே பவியும் ஒரு மாதிரி ரிப்ளை பண்ண. இதை பார்த்த சர்மிலன், திவ்யா புரிஞ்சுது, ஆனால் ப்ளீஸ் டி என்ற மாதிரி கெஞ்சுறா. இதை பார்த்துட்டு திவ்யா கோவத்தோட போறா. திவ்யா கோவத்தோட போனதை பார்த்த சர்மிலன் திவ்யா மேல இருந்த கோவத்தை பவி மேல வார்த்தைகளால காட்டுறான். இப்போ சர்மிலன் என்ன தெரியுமா சொன்னா, பவி உன்னை சமாதானப்படுத்த கூப்பிட்டா பிரிச்சு விட பார்க்குறா, என்ன உனக்கு என்ன காதலின்றா என்ன தெரியுமா, அது சரி உன்னை யார் லவ் பண்ணுவான், இப்படியே கால் நடக்க முடியாம வீல் சேர்ல இருந்தா எப்படி உனக்கு லவ் செட் ஆகும் என்ற மாதிரி ஒரு மாதிரி சபிச்சுட்டு போறா. இதை பார்த்த காவியா, சர்மிலன் வார்த்தையை அளந்து பேசுன்னு அவனை கண்டிக்கிறா. இதுக்குமே சர்மிலன், நீ நிப்பாட்டு பவித்ரா, நீ லவ் பண்ணி அவன் உன்னை இப்படி விட்டுட்டு போகும்போது அப்ப தெரியும் என்னோட வழி, நான் போறேன், உங்க நட்பும் நீங்களும்னு தூக்கி எறிஞ்சிட்டு போறா. இப்போ சர்மிலனும் போயிட்டா, திவ்யாவும் போயிட்டா.
காவியா என்ன பண்றா, அழுதபடியே இருந்த பவித்ராவை வீல் சேர் நகர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா ஆறுதல் சொல்லிட்டு வீட்டை கூட்டிட்டு போறா. இதோட அந்த ஃப்ளாஷ்பேக் சீனுமே நிறைவு பெறுது. இப்போ காவியா கேட்குறா, ஆமா இதானே நடந்துச்சு, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறா. இதுக்கு பவி அழுதபடியே ஒரு ரிப்ளையை கொடுக்குறா. சர்மிலன் சொன்னது சரிதான், அவன் இதை சொல்லி 2 வருஷம் ஆகியும் லவ்வண்டா என்னன்னு தெரியல. ஆனா அதெல்லாமே என்னோட சந்தோஷ் வரும் வரைக்கும் தான். இப்போ காவியா திடுக்கிட்டு போய், சந்தோஷா? யார் அது சந்தோஷ்? கொஞ்சம் புரியுறபடி சொல்லு, அவனுக்கு முடுக்கம் என்ன சம்மதம் இப்படி கேட்குறா. அதுக்குமே பவி, சொல்லுறேன் நில்லு, நீ இப்போ வீட்டை கூட்டிட்டு போ முதல்ல அப்படின்னு சொல்றா. இப்போ 2 பேருமே, அதாவது காவியா பவி 2 பேருமே பவியோட வீட்டுக்கு போறாங்க. போய் அங்கேருந்து அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பவி தன்னோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் அவனை எங்கள் ஹெல்பிங் அசோசியேஷனில் தான் பார்த்தேன். இப்போ மறுபடி இன்னும் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து போகுது. அதாவது பவியோட காதல் கதையில் சந்தோஷின முதல் சந்திப்பு. இது எந்த ஒரு லொக்கேஷனில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பவியோட ஹெல்பிங் அசோசியேஷன் நிறுவனத்தில் பஞ்சத்தால் பாதித்த மக்களுக்கு உதவுறதுக்கான ஒரு ஆயத்த பணிகளை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு லொக்கேஷனில் தான் இந்த சீன் நடக்க போகுது. எல்லாருமே இப்படி உணவுகளை தயார்படுத்திட்டு இருக்கும்போது அதில் பவியுமே உதவி செய்கிறார். அப்போதான் சந்தோஷ் என் லைஃப்பில் என்ட்ரி ஆகிறான். எல்லா வாலண்டியர்ஸ் மாதிரி தான் அவனும் வந்து கேஷுவலாக அவனோட வேலையை செஞ்சு கொண்டிருந்தான். இப்படின்னு பவி கதையை சொல்கிறான். மீதி கதையோட தொடர்ச்சியை கேட்குறதுக்கு எங்களோட நினைச்சிருங்க.